இப்போலாம் எங்க பார்த்தாலும் போட்டி தான். பூமியில மனிதர்களுக்குள்ள தான் போட்டின்னு பார்த்தா, விண்ணுலகத்துல அதிர்ஷ்ட தேவதைகளுக்குள்ள கூட போட்டி நடக்குது. சயா, தயான்னு 2 தேவதைகள். அதுல சயான்ற தேவதை நல்லவர்களுக்கு தான் அதிர்ஷ்டம் கிடைக்குதுன்னும், தயான்ற தேவதை இல்ல கெட்டவர்களுக்கு தான் அதிர்ஷ்டம் கூட கிடைக்குதுன்னு பட்டிமன்ற போட்டி மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ உண்மையிலே கெட்டவங்க தான் அதிர்ஷ்டத்தோட நல்லா வாழ்றாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துரலாம். இந்த காணொளி மூலமா அவங்களோட இணைஞ்சிருக்கிறது நான் ராணி. அது அதிர்ஷ்ட தேவதைகள் வாழ்ற விண்ணுலக பகுதி. அங்க சயா, தயான்ற 2 தேவதைகள் தங்களுக்குள்ள இப்படி சண்டை போட்டுட்டு இருந்துச்சுங்க. முதல் தேவதை சயா, நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா அதிர்ஷ்டம் நல்லவர்களுக்கு தான் கிடைக்கும், அவங்கிட்ட தான் தங்கும் அப்படின்னு சொல்ல, 2வது தேவதையான தயாவோ, இது கலியுகம், அதனால கெட்டவங்க தான் அதிர்ஷ்டத்தோட ராஜ வாழ்க்கை வாழ்றாங்கன்னு சொல்லுச்சு. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டும் பார்த்துட்டும் இருந்த பெரிய தேவதையான தலைவி தேவதை அவங்கிட்ட வந்து இப்படி சொல்லுச்சு. நீங்க 2 பேரும் இங்க வீணா விவாதம் பண்ணாம பூலோகத்துல நான் சொல்ற 2 பேரோட வீட்டுக்கு போங்க. அதோட இங்க என்கிட்ட நீங்க கத்துக்கிட்ட பாவ புண்ணிய கணக்குப்படி அவங்க 2 பேருக்கும் பாவ புண்ணியத்தை கொடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும், யார்கிட்ட தங்கும்ன்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு பெரிய தேவதை சொல்லி சயா, தயாவை பூலோகத்துக்கு அனுப்பி வச்சுது. சயாவும் தயாவும் பூலோகத்துக்கு வந்தாங்க. பெரிய தேவதை சொன்ன மாதிரி அந்த பணக்காரரோட வீட்டு முன்னாடி போய் அவரோட ஏழை உறவினர்களா உருமாறி அந்த வீட்டு கதவை தட்டினாங்க. வீட்டோட உரிமையாளரான அந்த பணக்காரர் வந்து கதவை திறந்தாரு. தன்னோட ஏழை உறவினர்களை தன் வீட்டு வாசல்ல பார்த்ததுமே அவருக்கு ஒரே சலிப்பாயிருச்சு. வேண்டா வெறுப்பா உள்ள அழைச்சாரு. அப்புறம் ரொம்ப விசனத்தோட இருந்த உணவுகள்ல கொஞ்சம் உணவுகளை அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு தூசும் ஒட்டடையுமா இருந்த ஒரு அறைய தங்குறதுக்கு கொடுத்தாரு. அதோட அந்த அறையில தரையும் பழுதா இருந்துச்சு. உடனே தேவதைகளான சயாவும் தயாவும் இப்படி பேசிக்கிட்டாங்க. இவருக்கு என்ன ஒரு மனசு பாத்தியா, ஏழை உறவினர்கள்னு தெரிஞ்சதும் ஏதோ விலங்கு போல நடத்துறாரு, அவ்வளவுதான் இவரோட பாவ கணக்கு கூடிருச்சுன்னு சொல்லிட்டு 2 தேவதைகளும் தூங்க போயிட்டாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கிறப்போ நடுராத்திரியில டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்டு நல்ல தூக்கத்துல இருந்த தயா பாதி கண்ணை மட்டும் திறந்து பார்த்துச்சு. அப்போ அந்த அறையில தரை பழுதா இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, அத அந்த சயான்ற தேவதை சரி பண்ணிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த தயா தேவதை இந்த சயாவுக்கு எப்ப பாரு இதான் வேலைன்னு சொல்லி முணுமுணுத்துட்டு மறுபடியும் தூங்கிருச்சு. இப்போ மறுநாள் இரவும் ஆச்சு. பெரிய தேவதை சொன்ன மாதிரி இன்னொருத்தர் வீட்டு முன்னாடி போய் 2 தேவதைகளும் நின்னாங்க. அந்த வீடு முதல் வீடு மாதிரி பெரிய வீடும் இல்ல, வீட்டோட உரிமையாளரும் ஒன்னும் அவ்வளோ பெரிய பணக்காரரும் கிடையாது. அது ஒரு சாதாரண வீடு. அதோட அந்த வீட்டோட உரிமையாளரும் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவரா இருந்தாரு. கொற்ற மழையில சயாவும் தயாவும் அவரோட ஏழை உறவினர்களா மாறினாங்க. கதவையும் தட்டினாங்க. அந்த வீட்டுல இருந்தவரும் உடனே வந்து கதவை திறந்தாரு. அவரும் ரொம்ப மகிழ்ச்சியோட அவங்கள வரவேற்கவும் செஞ்சாரு. தன்னால இயன்றவரை நல்ல உணவுகளை கொடுத்து உபசரிச்சு அவங்க அன்றிரவு தங்க ஒரு நல்ல அறையையும் தேர்ந்தெடுத்து கொடுத்தாரு. இது எல்லாத்தையுமே கவனிச்ச 2 தேவதைகளும் அவரோட புண்ணிய கணக்க அதிகம் பண்ணுச்சுங்க. கொஞ்ச நேரத்திலேயே 2 தேவதைகளும் தூங்கினாங்க. மறுபடியும் அன்றிரவும் டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்டு தயா தேவதை எழுந்து பார்த்துச்சு. நல்லா இருந்த அறைய சயா தேவதை பழுதாக்கி இருந்துச்சு. இந்த சயாவுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தயா தேவதை தூங்கிருச்சு. இந்த 2 பேரோட பாவ புண்ணிய கணக்க பார்த்தாகி விட்டதுன்னு சொல்லி விண்ணுலகத்துக்கு போய் பெரிய தேவதை கிட்ட நின்னாங்க இந்த சயா, தயான்ற 2 தேவதைகளும். உடனே பெரிய தேவதை அவங்கிட்ட இப்படி கேட்டாங்க. என்ன பாவ கணக்கு புண்ணிய கணக்கெல்லாம் சரியா பார்த்தாச்சா? இப்பவாச்சும் அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு புரிஞ்சுட்டுப்பீங்களே அப்படின்னு தலைவி தேவதை கேட்க, உடனே தயா இப்படி சொல்ல ஆரம்பிச்சது. என்ன தலைவி தேவதையே, நான் தான் சொன்னேனே கெட்டவர்களுக்கு தான் அதிர்ஷ்டம் கூட கிடைக்கும்னு. அதுக்கு உதாரணமா இந்த சயா தேவதை செஞ்சதையே சொல்றேன் கேளுங்க. தன்னோட ஏழை உறவினர்களை மனுஷங்களா கூட மதிக்காம உபசரிச்ச ஆளோட வீட்டை இந்த சயா தேவதை இலவசமா சரி பண்ணி வச்சிருச்சு. ஆனா 2வதா போனா நடுத்தர வீட்டு ஆள் தன்னோட ஏழை உறவினர்களை ரொம்ப நல்லா உபசரிச்சு மரியாதையா நடத்தினாரு. அவரோட வீட்டை போய் பாழாக்கிருச்சு இந்த சயா. இதுலயே தெரியலையா நல்லது செஞ்சாலும் கெட்டதுதான் நடக்கும்னு? அப்போ நான் சொன்னதுதானே சரி அப்படின்னு தயாதேவதை கேட்டதும் ஒரு சின்ன புன்முறுவலோட சயாதேவதை பேச ஆரம்பிச்சது. பெரிய தேவதையே, தயாதேவதை சொல்றதெல்லாம் என்னவோ உண்மைதான். ஆனா நான் அப்படி செஞ்சதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு தெரிஞ்சா உங்களுக்கே புரியும் அப்படின்னு அவ சொல்ல, பெரிய தேவதையும் அப்படி என்ன காரணம் கொஞ்சம் எங்களுக்கும் சொல்லுன்னு கேட்டாங்க. உடனே சயாதேவதை இப்படி சொல்ல ஆரம்பிச்சது. பெரிய தேவதையே, நாங்க போன 2 பேரோட வீட்லயும் தங்கி இருந்த அறையில நிறைய புதையல் இருந்துச்சு. முதல்ல போன பணக்காரனோ எங்களை மனுஷங்களா கூட மதிக்கல. அவனுக்கு அந்த புதையல் எல்லாம் கிடைச்சிட்டா இன்னும் மனுஷங்களை கேவலமா தான் நடத்துவான். அதனாலதான் அந்த புதையல் அவனுக்கு கிடைக்காதபடி பாழாயிருந்த தரையை கூட சரி செஞ்சு அந்த புதையலை ஒழிச்சு வச்சேன்.
அதே சமயம் 2வது வீட்டுல இருந்த அந்த நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவரோ ஏழை உறவினர்கள்னு எந்த பாகுபாடும் பார்க்காம மன மகிழ்ச்சியோட எங்களை கவனிச்சாரு. அதனாலதான் அவர் அந்த புதையலை பார்க்கும்படி நல்லா இருந்த அவரோட அறைய பழுது பண்ண அப்படின்னு சயா தேவதை சொன்னதும் தயா தேவதைக்கு புரிஞ்சது அதிர்ஷ்டம் நல்லவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்துல சரியா கிடைக்கும்னு. இதை எல்லாத்தையுமே கேட்ட பெரிய தேவதை இப்படி சொல்லுச்சு, நீங்க சொன்னது சரிதான், அதோட இப்ப மறுபடியும் பூலோகத்துக்கு போய் அந்த 2 வீட்டையும் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னதும் சயா தயா தேவதைகள் பூலோகத்துக்கு வந்து 2 வீட்டையும் பார்த்தாங்க. பணக்காரனோட அந்த வீடு அதே மாதிரியும் நடுத்தர வர்க்கத்துல இருந்தவரோட வீடு பழைய வீடா இல்லாம ரொம்ப பெரிய வீடாவும் அதுல தினமும் ஏழை எளியவங்களுக்கு உணவும் பரிமாறப்பட்டு இருந்துச்சு. அதை பார்த்த சயா தயா தேவதைகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளவுதாங்க நம்ம வாழ்க்கை. நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு கண்டிப்பா சரியான நேரத்துல கிடைக்கும். அதனால நாம வாழ்ற வர முடிஞ்ச வரை எல்லாருக்கும் உதவிகளை செஞ்சு நிம்மதியோட வாழ்வோம்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோவை லைக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.